கேன்பரீஸ் டூட்டி ஃப்ரூட்டி குக்கீஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு பவுலில் 1/4 கப் பட்டர் எடுத்திருக்கேன். அது நல்லா ரூம் டெம்பரேச்சர் நல்லா சாஃப்டாக இருக்கட்டும். அதை வந்து நல்லா ஒரு விஸ்க் வச்சு இந்த மாதிரி நல்லா விஸ்க் பண்ணி க்ரீமி டெக்ஸ்டருக்கு எடுத்துக்கோங்க. இப்போ அது கூட நான் வந்து 1/4 கப் பவுடர் சுகர் ஆட் பண்ணுறேன். பவுடர் சுகர் ஆட் பண்ணி இதையும் அதே மாதிரி ஹேண்ட் விஸ்க் வச்சு நல்லா விஸ்க் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து பேல் எல்லோ கலரில் மாறி நல்லா க்ரீமி டெக்ஸ்டருக்கு வந்துடும். இது கூட லெமன் ஜூஸ் இல்லைனா வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போது இது கூட ஆல் பர்பஸ் ஃப்ளோர் 3/4 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளோர் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம பிரெட் க்ரம்ஸ்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மாதிரி க்ரம்பிளிங் ஸ்ட்ரக்சரில் இருக்கும் மாவு. இப்போது இது கூட நம்ம வந்து கேன்பரீஸ், டூட்டி ஃப்ரூட்டீஸ், லெமன் ஜெஸ்ட் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கேன்பரீஸ், டூட்டி ஃப்ரூட்டீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அதை வந்து அது கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கையாலேயே மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கையோட சூடுனால அந்த பட்டர் நல்லா மிக்ஸ் ஆகி அது வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சர் சாஃப்ட் டவ்வாக வரும் நம்மளுக்கு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட 1 to 2 டீஸ்பூன் மில்க் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா பனஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் அதுவே நல்லா ஒன்று கூடி சேர்ந்து வந்துடும். அதை வந்து நீங்கள் நல்லா ஒரு லாக் மாதிரி சுற்றி இன்னும் நல்லா சாஃப்டாக வந்துடும். அதுவும் நல்லா லாக் மாதிரி சுற்றி ஒரு க்ளீன் கிளாப்பில் நீங்கள் வந்து சுற்றி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி க்ளீன் கிளாப்பில் சுற்றினீங்க அப்படின்னா அது நல்லா அழகாக சுற்றி ரெடி ஆகிடும். ஃப்ரிட்ஜில் வச்சு ரெஃப்ரிஜிரேட் பண்ண போகிறேன். அதை வந்து ஒரு 30 to 40 மினிட்ஸ் ரெஃப்ரிஜிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ அந்த மாவு வந்து இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக லாக் மாதிரி இப்படி கட்டி ஆகிடும். இந்த கட்டியான லாகை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் சைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சு அதை வந்து ஒரு பேக்கிங் ட்ரேயில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு வேணும்னா நீங்கள் வந்து இதை வந்து பவுடர் சுகர் வச்சு கோட் பண்ணிக்கலாம். நான் பவுடர் சுகர் வச்சு கோட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து பேக்கிங் ட்ரேயில் 160 டிகிரிஸ்க்கு 16 to 17 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பேக்கிங்கில் வச்சு எடுத்ததில் வந்து மேல் ராடும் கீழ் ராடும் ஆன் பண்ணி வச்சு எடுத்துட்டு நீங்கள் வந்து இதை வந்து ஒரு 5 to 6 மினிட்ஸ் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அப்புறமா நீங்கள் இந்த பிஸ்கெட்டை எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா நம்ம சூப்பரான குக்கீஸ் ரெடி ஆகிடும்.